வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நேர் விருப்பம்தான். ஸோ மாலை பட்சத்துலேருந்து ஆரம்பித்து நவராத்திரி வரைக்கும் ஆரம்பித்து நோ ஆனியன் நோ கார்லிக்லேயே எல்லாம் பண்ணியிருந்ததும் என் பசங்கள்லாம் தீபாவளிக்காவது ஏதாவது வெங்காயம் சேர்த்து பண்ணுமா, எப்போ பாரு வெங்காயம் இல்லாமல் போர் அடிக்காதுன்னா. ஸோ ஒரு ஸ்பெஷல் லன்ச் மெனு நாம் ஆற்றுக்குன்னு இது பண்ணியிருக்கோம். அதை அப்படியே உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பேச்சுலர்ஸாக இருக்கிறவா கூட தீபாவளி கொண்டாடுறதுக்கு இந்த இதை பண்ணிக்கலாம். இது 1 2 3 கேசரி அப்படின்னே சொல்லிக்கலாம். இது ஈஸியாக நல்லா இருக்குல்ல பேர், 1 2 3 கேசரி. அதாவது 1 இதுன்னு கேட்டேன்னா இதால் 1 கப் ரவா, இதால் 2 கப் சுகர், இதால் 3 கப் வாட்டர் அண்ட் இதால் 1/2 கப் நெய். அது 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். 20 மினிட்ஸில் எக்ஸாக்ட்லி இது ஆகிடும்னு சொல்லி நான் முன்னாடியே நிறைய பேர் இதில் சொல்லியிருக்கேன், பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லன்ச் மெனுவில் இருக்கிற இந்த கேசரியை பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு பண்ணி நம்ம தீபாவளிக்கு எதுவுமே செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். இதை டக்குன்னு பண்ணிக்க முடியுமா வாழால், அடுப்பெல்லாம் பற்ற வைக்காமையே பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப் ரவை நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். கப்பால் 1/2 கப் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும், சூடாகட்டும். குக்கர் இது 2 அடுப்பு வச்சுருக்கவா சைமல்டேனியஸ்லி இன்னொரு அடுப்பில் சர்க்கரையும் தண்ணியும் நீங்கள் கரைய விட்டுடலாம். நான் இது ஒன்று தான் வச்சுருக்கேன். ஸோ 2த்தையும் மாற்றி பண்ணிடலாம். ஸோ நெய் நல்லா சுட்டாச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா ஒரு 20 திராட்சை பழம் கிட்ட போட்டுருங்கோ. இதெல்லாம் பொரியணும் இது பண்ணணும்லாம் அவசியமே இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த கப்பால் 1 கப் ரவையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபடுறதுக்குள்ளே நம்ம இதில் தண்ணி எடுத்துக்கலாம். 1 2 3 கப்பு வாட்டர், 1 கப்பு 2 கப்பு சர்க்கரை. இது நல்லா வறுபடணும். மீடியம் ஹையில் வச்சுன்னு வறுத்துருங்க. இது வறுபட முந்திரி பருப்பு எல்லாமும் வந்துடும், வறுத்துப்பட்டுரும். அப்படியே திராட்சை பழமும் நல்லா உப்பிண்டு பெருசாகிடும். என்ன தீபாவளி அன்றைக்கி ரொம்ப நாள் எல்லாருக்கும் உட்காந்துட்டு சமைக்கிறது அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குயிக்காக இருக்கிற டிஷ் ஏதாவது பண்ணுறதுனா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைமல்டேனியஸ்லி பேச்சுலர்ஸ் எல்லோரும் ஆற்ற விட்டு வெளியில் இருக்கேள் அவளுக்கெல்லாம் பண்ணிக்கணும்னா இது ரொம்ப ஒரு ஆப்டான ஸ்வீட்டாக இருக்கும் சுவாமி நைவேத்தியத்துக்கு. இதை தவிர நம்மளோட இதில் நிறையா ஸ்வீட்ஸு பாயசம் எல்லாமே பண்ணி போட்டிருக்கோம். பார்த்து என்ன தெரியும் உங்களுக்கு, நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். இந்த தண்ணியே இதில் சர்க்கரை கரையணும், அவ்வளோதான். இதில் நான் குங்குமப்பூ போடுறேன். இதில் டிஃப்ரெண்ட்டாக பாயசம் இருக்குது, பால் பாயசம் இருக்குது. பார்க்க போனேன்னா தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் பண்ணுறதுக்கு சேமியா பாயசம் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அது நிறைய பேருக்கு பார்த்துட்டு பண்ணிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 1/2 கப் நெய் விட்டுருக்கேன், 1 கப் ரவா போட்டிருக்கேன், 2 கப் சுகர் எடுத்துருக்கேன், 3 கப் வாட்டர் எடுத்துருக்கேன். 1/2 1 2 3 கரெக்டாக இருக்கா? ஸோ இது நல்லா கரைஞ்சதும் அதில் தூக்கி கொட்டி மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. நோ விசில், எல்லாம் அடுப்பையும் அணைச்சிடுங்க.
20 மினிட்ஸில் இந்த குக்கரில் இருக்கிற சூட்லேயும் அது நல்லா வெந்துடும். 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஜோராக அழகாக ரெடி ஆகிருந்துருக்கும் உங்களுக்கு ரவா கேசரி. இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது 20 நிமிஷம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், நாங்கள் அதை பண்ணிடுவோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவாலாம் பார்த்துட்டு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னியோட எலாபரேட் மெனுவில் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மின்ட் பூந்தி ரைத்தா. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதினாவும் தயிர் பூந்தி எல்லாம் வச்சு பண்ணிக்கிற ரைத்தா. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சோலே. அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பெசிபேலாபாத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கொப்பரைக்காய் போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இன்னும் கசகசா போடணும், அதெல்லாம் போடணும். அதெல்லாம் இல்லாத ஒரு டைப் ஆஃப் பெசிபேலாபாத் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஜர்டா புலாவ். ஜர்டா புலாவுங்கிறது நிறைய பேர் கேட்டிருப்பேன். இட்ஸ் அ மைல்டு ஃப்ளேவர், ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு புலாவ். இது ஹோப் இந்த எலாபரேட் இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக குவிக்காக ஆகக்கூடியது தான் எல்லாமே. நான் ஒத்த அடுப்பை வச்சுன்னு இதெல்லாம் ஒரு 2-2.5 ஹவர்ஸில் சமைப்பேன். நீங்கள் 2-3 அடுப்பை வச்சுன்னு இது ஜலதரங்கம் வாசிக்கிறதே நீங்கள்லாம் ஒரு 1 ஹவருக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வெளியில் போயிடலாம். ப்ரிப் மட்டும் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் மாமி ப்ரிப் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சனா ஊற வச்சு வேக வச்சுருக்கோம். அண்ட் அதே மாதிரி குட்டி பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. இதெல்லாம் முத நாளே பண்ணிட்டேன்னா நீங்கள் அடுத்த நாளைக்கு இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை, கடன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஒன்லி திங், நமக்கு தீபாவளி அன்றைக்கி அமாவாசை இல்லை, அதனால் நம்ம எல்லோரும் ஜாலியாக இதெல்லாம் முத நாளே பண்ணி எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு சர்க்கரை கரைஞ்சிடுத்து, அவ்வளோதான். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போட்டேன். கொதிக்கிற சர்க்கரை தண்ணியை பாருங்க, இதில் பபிள்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்டேஜில் விட்டுடுங்க. அடுப்பை அணைச்சிடுறேன். மூடியாச்சு. எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இது தயாராகிருக்கும். இது இப்படியே இருக்கட்டும், இந்த அடுப்பு மேலே இருக்கணும். சூடாக இருக்கிற அடுப்பு மேலே இருந்ததுன்னா 20 மினிட்ஸில் இது தயாராகிடும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்னும் அடுப்பு மேலே தான் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் ஆகலை, இப்போ தான் 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து ரைத்தா, அதாவது மின்ட் பூந்தி ரைத்தாக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 பச்சை மிளகா போடுறேன். நல்ல காரமாக வேணுங்கிறவா நல்லா 2 போட்டுக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்கோ. ஒரு 1/2 கப் புளிக்காத கெட்டி தயிர் விட்டுக்கோங்க. தயிரை விட்டே அரைச்சிருங்கோ. தண்ணி விட்டு அரைச்சேன்னா ரைத்தா வந்து ரொம்ப லொடன்னு போயிடும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். இதை நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இது ஜஸ்ட் இதோட அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டோன்னா இது ரெடி ஆகிடும். இதோட இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா பொடி போட்டு மேலே வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதே பூந்தி நிறையா இதில் போட்டு சர்வ் பண்ணேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்குறேன். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. வெறும் தயிரை விட்டு அரைச்சதுக்கே எப்படி ஆகிடுது பாருங்க. இது தண்ணி விட்டேன்னா அப்புறம் ரொம்பவே ஆகிடும் லொடன்னு. இல்லை சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ பூந்தி ஏன் இருந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம 1 ஆஃப் த டிஷ்ஷாக பூந்தி காரா பூந்தி பண்ணியிருந்தோம். அதை தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண முடியும், அதையும் வேஸ்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் பூந்தி ரைத்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை வந்து கப்பில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரைத்தாவை போட்டு மேலே பூந்தி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மின்ட் ரைத்தா ரெடி ஆகிடுது. மேலே பூந்தி போட்டால் பூந்தி ரைத்தா.
அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுத்து. இன்னும் இது சத்தத்தெல்லாம் இல்லை, நம்ம பற்ற வைக்கவும் இல்லை. அப்புறமா காமாட்சி வாவ், ஜோரான ஒரு கேசரி தயாராகிடுது. ஏலக்காய் பொடியிலேருந்து எல்லாமே போட்டுட்டு தான் மூடினோம். அப்படியே இந்த கேசரி தயாராகிடுது. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட் எல்லோரும் தீபாவளிக்கு நம்ம எதுவும் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த கேசரி பண்ணி சுவாமிக்கு எல்லோரும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு என்ஜாய் பண்ணுவோம். 1 pot 1 2 3 கேசரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த கேசரி எப்படி ஸ்வீட்டாக இருக்கோ அந்த மாதிரி தீபாவளி திருநாள் எல்லாருக்கும் நல்ல நினைவுகளோடும், நல்ல நினைவுகளை தரக்கூடிய நாளாகவும், நல்ல எண்ணங்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்கட்டும். இது ரெடி ஆகிடுத்து. நம்ம இது கரண்டியில் எடுத்து வைக்கிறதே பார்க்கலாம். இந்த சனா பார்த்தீங்கன்னா நல்லா 10 விசில் கொடுத்து இந்த மாதிரி நல்ல மைய வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த இதுலேயே 2 பட்டை துண்டு போட்டிருக்கேன் அண்ட் 2 கிராம்பு பீஸ் போட்டு வேக வச்சுருந்தேன். அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டேன் இப்போது. ஸோ இப்போ எண்ணெய் விடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்குள்ளே மிக்சியில் அரைச்சிக்கிறதுக்கான இதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் 1 இன்ச் துண்டத்துக்கு ஒரு துண்டும் இஞ்சி. வேக வச்ச சனாலேருந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் கையால் ஒரு கை இந்த ஸ்பேச்சுலா வர ஒரு இது போட்டிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக ஒரு 25-30 சனா இருந்ததுன்னா போதும். அதை இதில் போட்டுருங்க. அதோடு கூட ஒரு 1/2 கப் கிட்ட தயிர் விட்டுருங்க. இதை நல்ல ஃபைனாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு இது ஒரு கிரேவிக்காக இதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இல்லை எங்களுக்கு தயிர் பிடிக்காது, நாங்கள் டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தயிர் இடத்துல நீங்கள் டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சின்னு வந்துடலாம். ஆக்சுவலி இதில் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரம் வேணும் அப்படிங்கிறவா மிளகையும் கிராம்பையும் அதோடையே கூட வச்சு அரைச்சி பண்ணிக்கலாம். எங்களுக்கு அவ்வளோ காரம் ஆகாது, அதனால இதில் தாளித்து கொண்டு போகிறேன். அவ்வளோதான். நாங்களாம் அப்படியே இதெல்லாம் மசாலா பார்த்துட்டு சாப்பிட்றவா. நல்ல காரமாக வேணும் அப்படிங்கிறவா இதோடு கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் வச்சு அதோடு கூட ஒன்று 4-5 மிளகு, ஒரு 2-3 கிராம்பு எல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டுருக்கும். அரைச்சிட்டு அந்த இதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணேன்னா நல்ல பஞ்சோடு இருக்கும் நிச்சயமாக. ஸோ இதில் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சுட்டு ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்கோ. சன்னா மசாலாவில் டிஃப்ரெண்ட்டாக எத்தனையோ விதம் இருக்குது. நம்மளுமே பண்ணி போட்டிருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் சன்னா மசாலா. ஸோ இதோட கூட நீங்கள் வந்து ரைஸோடையும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். கீ ரைஸ் ஆர் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜர்தா புலாவ் வந்து ரொம்ப கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த சனாலாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். இது எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். மெயினாக ரைஸோட எல்லாமே இந்த சனா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்குது, தெரியறதா உங்களுக்கு? இப்படி போட்ட வெங்காயம் இப்படி ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆற அளவுக்கு வறுத்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன், ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க காரப்பொடி போடுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியா பொடி, சன்னா மசாலா 2 ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. நல்லா எண்ணெயில் நல்லா
வதக்கின்றோம். அரைச்சி இந்த விழுது இதில் ஆட் பண்ணலாம். தயிர் தெரியாதான்னு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக கெட்டியாகும். அது கெட்டியாகி சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் சனா ஆட் பண்ணலாம். சனாவை இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த வேக வச்ச தண்ணியே இதில் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி சனா வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். இது எவ்வளோ சனான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 250 கிராம்ஸ் கிட்ட சனா போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நடுப்புற நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. இதை நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களை பார்க்குறேன். சன்னா பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சின்னதாக வச்சு இது தயாராகிடுது. கொத்தமல்லி போடலாம். நெய் விடலாம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கிட்டக்க ஓமத்தை போடுங்க. அதில் மிளகாவத்தூள் 1 போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். எல்லாமே நல்லா பொரிஞ்செடுத்து இதை வந்து சனால ஆட் பண்ணிக்கலாம். இது ஜோராக ரெடி ஆகிடுத்து. தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்கோ. வாசனை வெளியில் போகாத. அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் ஒரு முடி புழிஞ்சிருங்கோ. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கோ. தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்வ் பண்ணுறதே அவளுக்கு எவ்வளோ வேணுமோ அது சேர்த்து வச்சு நீங்கள் பரிமாறிக்கோங்க. இது ரெடி ஆகிடுத்து. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். அரிசி, பருப்பு, கரிகாய் இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். என்னென்னு கேட்டாலும் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்னு சொல்ல முடியாது, பிசிபெலான்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் இதில் கொஞ்சம் கசகசாலாம் இல்லாத கொஞ்சமாக எள்ளு மட்டும் போட்டு தேங்காயெலாம் போட்டு பட்டை கிராம்பு போட்டு இதை வறுத்து இது பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக அப்படியும் இருக்கும், கொஞ்சமாக சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்கும். கோச்சிக்காதீங்க. பிகாஸ் கசகசாலாம் எனக்கு கிடைக்கல. அதனால் இன்னும் யூஸ்வலி கசகசா, கொப்பரைக்காய் இதெல்லாம் போட்டு தான் பண்ணுவாள். அந்த பவுடர் இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பண்ணி காமிக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த பவுடர் கொஞ்சமாக பண்ணி இந்த சாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது என்னென்னு கேட்டீங்கன்னா ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 an hour கிட்ட ஊறின்னு இருக்கு. இதை நான் குக்கரில் எடுத்துக்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் கிட்டக்க துவரம் பருப்பு அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கோம். இது வந்து 4லேருந்து 6 கப் கிட்டக்க நமக்கு தண்ணி வேணும். அரிசிக்கு 4 கப்பு, பருப்புக்கு 2 கப்பு. ஸோ 6 கப் தண்ணி வேணும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அது தேவை. இதில் விடுறேன். இப்போது நான் இதில் வந்துட்டு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முள்ளங்கி இது 3 எடுத்துக்க போகிறேன். அண்ட் சாம்பார் வெங்காயம் போட போகிறேன். இது தவிர உங்களுக்கு வந்து எதாவது கரிகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் விட்டேன், ஒரு 1/2 லிட்டர் விட்டேன். ஜஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கரிகாய் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன 1/4 டீஸ்பூனுக்கு தான் உப்பு ஆட் பண்ணுறேன் இதில். ஏன்னா இந்த கரிகாய்க்குள்ளெல்லாம் உப்பு புந்துக்கணும் இல்லையா, அதனால். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். மூடிட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுங்க. அது நல்லா குழச்சலாக ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வெளியில் வந்து அதுக்கான பவுடரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வறுத்துன்ட்டு பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் தாளித்து கொட்டி அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பவுடரையும் போட்டு கொஞ்சமாக புளி
கெட்டியாக, ஏன்னா இதில் புளி விட்டுட்டேன்னா பருப்பு வேகாது. அதனால நம்ம வந்து தனியாக புளி கரைச்சி விட்டு அதை கொதிக்க விட்டு இதில் விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்துடுத்து. ஸோ அந்த சாம்பார் சாதத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம். இது 3 பேடிகை சில்லி. இதை வந்து 2ஆக பிச்சு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், தனியா 1 2 3 4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய் விட்டு வறுக்கிறேன். பேடிகை சில்லியில் வந்து நல்ல கலர் வரும், அவ்வளோதான். இதுக்குன்னு நம்ம இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நார்மல் மிளகாவத்தல், குண்டு மிளகாவத்தலோ இல்லை நீல மிளகாவத்தலோ கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வச்சேன்னா அந்த கலர் வரும். அந்த பிசிபெல்லாபாத்துக்குன்னு ஒரு கலர் இருக்குது இல்லையா, அந்த கலர் வரும், அவ்வளோதான். இந்த வறுப்பட்டு வெடிக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெள்ளை எண்ணெய் ஆட் பண்ணி, இதோட கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறீங்கிறவா பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சிவப்பாக வறுத்துடலாம். தேங்காய் நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் வறுத்துடலாம். நல்லா வறுப்பட்டுடுத்து தேங்காய் நல்லா கலர் மாறி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா இதுவுமே நல்லா வறுப்பட்டாச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதை வந்து பல்சஸ் கொடுத்து அரைங்கோ. ஒரேடியாக ஓட்டினேன்னா இது வந்து எள்ளெல்லாம் மூட்டை கட்டின மாதிரி ஆகிடும். பல்சஸ் கொடுத்து அரைங்கோ. ஏன்னா தேங்காயில் இருக்கிற எண்ணெய், எள்ளில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே சேர்ந்து வெளியில் வந்துடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். இதெல்லாம் கூட நீங்கள் முத நாளே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டேன்னா டக்குன்னு நீங்கள் அப்படியே சாம்பார் சாதத்தை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன்னா பண்ணிட முடியும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஈஸியானதாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பவுடர் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இன்னும் ப்ரெஷர் இறங்கணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பேடிகை சில்லி, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயத்தை போடலாம், 2 குட்டி தக்காளி அதையும் இதோட போடுறேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இது பண்ணிட்டுருக்கோம். இது நம்ம பவுடர் பண்ணது 1 ஸ்பூன், 2 3 4 5 ஸ்பூன் கிட்ட தான் இருக்கவே இருக்குது. இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் பண்ணினோம். இதை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். வெங்காயமும் வேகணுன்னா சின்ன கோலி குண்டு அளவு புளி விடுங்க, நிறைய விட வேண்டாம். தக்காளி வேற போட்டிருக்கோம். சின்ன கோலி குண்டுன்னா தினூண்டு புளி இருந்தால் போடுறதுக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது ப்ரெஷர் இறங்கிடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணினோன்னா தயாராகிடும். இதில் இந்த காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தளர நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா ஜோரான பிசிபெல்லாபாத் தயாராகிடும். ஸோ இது நல்லா கொதித்து வேகட்டும். கரிகாலாம் நம்ம பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு ஜோராக ரெடி ஆகிடுது. இதில் உருளைக்கிழங்கு வேணுங்கிறவா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் வந்து முள்ளங்கி, பீன்ஸ், கேரட் தான் போட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு. அடுப்பை அடைச்சிட்டு இதில் தூக்கி கொட்டிடுறது. ஸோ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான இல்லை பிசிபெல்லாபாத் தேவையான உப்பு போட்டுடலாம்.
இது தண்ணி விட்டு நல்லா தளர்த்தின்னு இருக்கும். நல்ல தளர இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட கெட்டியாகிடுது. இதெல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். இன்னொரு 5 to 10 minutes நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சாச்சு சாம்பார் சாதம். இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டோன்னா மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருணும். பிசிபெல்லாபாத் தயாராகிடுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வெர்ஷன் ஆஃப் பிசிபெல்லாபாத் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா பாஸ்மதி அரிசியை குங்குமப்பூ போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்னு தண்ணி விட்டு ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி இதை மட்டும் போட்டு இதை நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுட்ருக்கேன். 10 பாதாம், 10 முந்திரி. இதை வறுத்து எடுத்துனுடலாம். இது கொஞ்சம் ரிச்சான இது தான், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இது ஈஸியாக பண்ணலாம். நிறைய கல்யாணத்துலலாம் இந்த டிஷ் இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துருவோம். ஒரு 4 கிராம்பு, 4 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கோங்க. இது என்ன பொரியட்டும். இதில் தண்ணி விட்டுடலாம் 1/2 கப் கிட்ட. ஸோ இந்த கப்பால் தான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ இதால் 1/2 கப் கிட்ட இதில் சுகர் போடுறேன். இந்த இதால் 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுறேன். இது குங்குமப்பூ போட்டு நாங்கள் பண்ணாத ப்ளெயினாக பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து இந்த கேசரி கலர் பவுடர் மட்டும் போட்டேன்னா இந்த கலர் வரும். குங்குமப்பூ கிடைக்காது, எங்கள்கிட்ட முடியாதுன்றவா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சர்க்கரை கரைஞ்சா போகிறோம். அடுப்பு சின்னதாக்கிண்டு சாதத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இது இந்த பாஸ்மதி ரைஸோட வாசனையோட, ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதோட வாசனையோட, மைல்டு ஸ்வீட்டோட, குங்குமப்பூ வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. நிறவினா மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அப்புறமா திருப்பி ஒரு தடவை மெதுவாக கலர்ந்து விட்டுட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் அதை மூடிட்டு டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த நட்ஸ் எல்லாம் போட்டேன்னா தயாராகிடுது. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இதில் வறுத்து வச்சுருக்கு இந்த நட்ஸ் எல்லாம் போடலாம். நல்லா அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப அழுத்தி கலர்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ இது அப்படியே ஜோரான ஜர்தா புலாவ் தயாராகிடுது. மைல்டு ஸ்வீட்டோட ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிட்றேன், மூடி வச்சுட்றேன். நல்லா ஒரு 1/2 மணி கழிச்சு நம்ம பரமாறுறச்சே பார்த்தேன்னா இது புலன்னு ரொம்ப ஜோராக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்கு சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 மிளகா போட்டிருக்கேன். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நாம் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ கறியில் வெங்காயம் போடல. வெங்காயம் வேணுங்கிறவா பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த சாம்பார் சாத்துக்கு இந்த பொட்டேட்டோ கறி ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை அணைச்சிட்டேன் நான். இதில் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ மசாலில் அதை ஆட் பண்ணலாம். ஒரு 6 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எள்ளு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளும் கடுகும் நல்லா வெடிச்சுட்டு
கருவேப்பிலை போடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது இதை ஆட் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். இது கொஞ்ச நாள் வதங்கட்டும். அப்படியே அந்த பவுடரை பண்ணின்னு இதோட போட்டு நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணோன்னா இந்த காய் நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். இது அப்படியே வதங்கட்டும். இந்த பவுடரை பண்ணின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா மசால் வடைக்குன்னு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் முன்னாடியே கூட பார்த்துருக்கேன். சமீபத்தில் நான் நபாத்துக்கு யாரும் கெஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு மசால் வடையும் அண்ட் இதுவும் அசோகா அல்வாவும் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அதே தான். முதல்ல கடலைப்பருப்பு ஒரு கப் நல்லா எடுத்து ஊற வச்சேன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. அடியில் பொட்டுக்கடலை, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, இத்தனையும் போட்டுட்டு முதல்ல ஒரு கை கடலைப்பருப்பையும் ஊற வச்ச போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு தண்ணி விடாத அரைச்சிடுங்க. இந்த மசாலா வடைக்கு மட்டும் தண்ணியே விட்டுறக்கூடாது. இதில் ஜஸ்ட் இப்போது பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இவ்வளவுதான் போட்டிருக்கோம். இதில் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், நெய் ஒரு ஸ்பூன், வடைக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை தட்டிடலாம். அண்ட் பூரி பொரிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ ஹோப் நீங்கள் பாக்கி எல்லாம் பார்த்துருப்பேன். இது எப்படி கிறிஸ்பாக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் நாளே வேக வச்சு பொரித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா நீங்கள் பண்ணிட முடியும். அன்னை தேதியில் நீங்கள் பண்ணுறது வடையாக தான் இருக்கணும். அண்ட் சாம்பார் சாதத்துக்கான சாதம் பருப்பாக இருந்ததுன்னா அது கொஞ்சம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது விரைச்சி போயிடும். அப்படியே இது குழச்சலாக வரணுன்னா இப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும். நம்ம இந்த பவுடர் பண்ணினோம் இல்லையா, இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு, வரமிளகா, பொட்டுக்கடலை, மிளகு, இதெல்லாம் போட்டப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோராக தயாராகிருக்கு. இது இந்த ஜட்டா புலாவ், சனா, இந்த பேபி பொட்டேட்டோ இவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இது 1 பாட்டில் 1, 2, 3 கேசரி, சாம்பார் சாதம். ஸோ இந்த ரைத்தா இதுன்னு கேட்டீங்கன்னா மசால் வடை பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், முன்னாடியே பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பொட்டுக்கடலையை மட்டும் போட்டுட்டு அதோட கூட தனியாவும் சோம்பும் போட்டு பண்ணினேன்னா சும்மா ஏன்னு கேட்கும். இந்த மசால் வடை ஜோராக தயாராகிடுச்சு. இதில் இந்த பூந்தியை ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக பரமாறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி பொரிச்சு வச்சுக்கும். ஹோப் இந்த எலாபரேட் தீபாவளியோட மெனு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8-10 ஐட்டம் பண்ணியிருக்கேன் நான். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதே மணி 11:30, மணி இப்போது 2 o'clock. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க. 11:30, 12:30, 1:30, 2.5 hours ஆயிருக்கு எனக்கு. பட் இந்த ஒரு அடுப்பை வச்சுன்னு நான் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே 3 அடுப்பு வச்சுருந்தேன்னா ஃபட்டாஃபட் முடிச்சுடலாம். சிலது இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வச்சுருங்கோ. தேவைப்பட்டதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பியான தீபாவளியாக, சேஃபான தீபாவளியாக இருக்கணும்னு நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரோட மனசுலேயும் ஒளி ஏற்றி வச்சு ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாரையும் எப்பயும் அவர் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் திருப்பி நான் சொல்கிறேன், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணியிருந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள். மோரோவர் லைவ் தீபாவளியும் போது எவ்ரி இயர் வருவேன். இந்த வருஷம் ஃபார் அ சேஞ்ச் நெக்ஸ்ட் டே வரலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ
தீபாவளி அன்றைக்கி அடுத்த நாள் நம்ம லைவில் நிச்சயமாக மீட் பண்ணலாம். டைமிங்லாம் மட்டும் நான் போடுறேன். நீங்கள் எல்லோரும் லைவில் வந்து என்னோட பேசி உங்களுக்கு எதெல்லாம் நன்னா வந்தது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணினேன் எல்லாம் என்னோட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கேட்டெல்லாம் தாராளமாக நான் விவரிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.